ஏங்க எக் மேகி சமைக்கலான்னு இருக்கேன், சாப்பிடுவீங்களா? நான்வெஜ் தானே? கீ எப்போ இங்க தானே வச்சுட்டு போவ. இன்னைக்கு என்ன ஆச்சு? உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணிருப்பேன். கால் பண்ணா எடுக்கணுங்கிற அறிவுமை இருக்கணும் உனக்கு இல்லையா? கால் பண்ணா திரும்ப கால் பண்ணுங்கிறது பேசிக் மேனர்ஸ். என்னாச்சுங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? என்ன ஆச்சா? இன்னைக்கு உன்னால எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாம கேன்சல் ஆயிடுச்சு. கடைசியில அந்த கிளையண்ட் ப்ராஜெக்ட் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான். நீ என்னடானா அசால்ட்டா என்னாச்சுன்னு கேக்குற. அருண் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணிருப்பான், அதையும் எடுக்கலல்ல? எனக்கு எப்படிங்க தெரியும் உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குன்னு? நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்தா கீ இங்கேயே வச்சுட்டு போயிருப்பேன். நீங்களும் வீட்டில் இல்லையா, அதான் கீ எடுத்துகிட்டு போயிட்டேன். அதெல்லாம் விடு. அட்லீஸ்ட் ஃபோன் அட்டெண்ட் பண்ணியிருந்தாவது டன்ஸோ போட சொல்லி கீ வாங்கியிருப்பேன்ல. ஏங்க ஃபோனை சார்ஜ் போட்டு பக்கத்தில் டீ கடை வரையே போயிட்டேங்க, வர லேட் ஆயிடுச்சு. ஓவரால் 5 lakhs ப்ராஜெக்ட் சுகன். எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஆட்டிடியூடா தான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். ஆனா என்னைக்காவது உன் பர்சனல் இன்டர்ஃபியர் பண்ணிருக்கேனா சுகன்? சாரிங்க. இப்ப சாரி கேட்டு என்ன மாறப்போகுது? போனது தானே. இனிமேலாவது ஸ்பேர் கீ போட்டு வச்சு தொலை. இப்படி தெண்டமா இருக்காத.